வாங்க மக்களே, வாங்க மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா மக்களே? இன்னைக்கு ஒரு பீன்ஸ் கேரட் பொரியல் பார்க்கலாம் மக்களே. தெரியாதவங்க கற்றுக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு இல்லை. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா மக்களே? எண்ணெய் காஞ்சிடுச்சு மக்களே. நம்ம கடுகு போட்டுக்கலாம். அது வெடிக்கட்டும். பார்த்தீங்களா? இப்போ கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு மக்களே. இப்போ நான் வெங்காயம் தான் போடுவேன். பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ போட மாட்டேன். ஏன்னா நான் மிளகாத்தூள் போட்டுக்குவேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து சப்பாத்தி மக்களே, அதனால் சப்பாத்திக்கு சாப்பிடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. இந்த கருவேப்பிலை பச்சை மிளகா அது நம்ம கல்ச்சர் இருக்குது. அதனால தான் மக்களே நான் மிளகாத்தூள் போட்டுக்குவேன். நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலை மிளகாய் இதெல்லாம் போட மாட்டேன், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டுக்கலாம். கேரட் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பீன்ஸை போட்டுக்கலாம். பீன்ஸை போட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டுங்க. பெரட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அப்போ பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி, சாப்பாடு, சாம்பார், ரசம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க மக்களே. தெரியாதவங்க மேக்ஸிமம் எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க மக்களே, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா? இன்னொரு ஒயிட் உருளைக்கிழங்கு போட்டோம்னா நம்ம இந்தியாவோட கொடி கலர் வந்துடும் மக்களே. எப்படி இருக்காங்க மக்களே? சாப்பிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மக்களே. தண்ணி ஊற்றிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம மூடி வச்சிடும். ஏற்கனவே நம்ம வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ பொரியலுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப போட்டுறாதீங்க, கடைசியில் தண்ணியெலாம் ஒத்தவும் ரொம்ப உப்பாயிடும். அதனால் இப்போ நம்ம இது நல்லா வேகட்டும். அப்புறமா நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் மக்களே, சிம்பிள். சப்பாத்திக்கு ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமை. என்ன நடக்குதுன்னு பார்க்குவோமா மக்களே? இங்கே பாருங்க, சும்மா கொதின்னு கொதிக்குது. ஒரு கிண்டி விட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் பாருங்க மக்களே, மஞ்சத்தூள் இதை நம்ம போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இதுக்கு மிளகாத்தூள் இதை அப்படியே ஒரு கிண்டி விட்டு இந்த தண்ணியெல்லாம் வற்றணும் மக்களே. தண்ணியெல்லாம் வற்றிட்டு நம்ம பார்ப்போம் மக்களே. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. உப்பு கரெக்டாக இருக்குது. இப்படியே நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க தேங்காய் துருவி போட்டு நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். வச்சு தேங்காய் பொரியல் சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றணும்னு நினைக்கிறவங்க, முட்டை சாப்பிட்றவங்க இதில் முட்டை ஊற்றிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். முட்டை போட்டு நல்லா கிளறினீங்கன்னா குழந்தைங்களை ஏமாற்றி ஊட்டிடலாம். காய் சாப்பிடாத குழந்தைங்களும் இப்படி முட்டையை போட்டு நம்ம ஊட்டிடலாம். இருங்க, நல்லா ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. இது கொஞ்சம் கிண்டவும் பார்ப்போம் நம்ம மக்களே. ரெடி ஆயிடுச்சு மக்களே. பாருங்கள், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி வச்சுருந்தோம்னா இதில் அப்படியே சூடாக எடுத்து இப்போ நம்ம வச்சு இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்படி ரோல் பண்ணி இப்படி நம்ம கொடுக்கலாம் மக்களே. பசங்க சாப்பிடுவாங்க. டிஃபனுக்கு இப்படி வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. கமெண்ட்டு ப்ளீஸ் மக்களே, கமெண்ட் பண்ணுங்க. செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாய் மக்களே, பாய்.